உலகம் முழுவதும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உடலையும் மனதையும் நல்வழிப்படுத்தும் அந்த யோக கலை குறித்த சிறப்புகளை இப்போது பார்க்கலாம். பதஞ்சலி முனிவரால் யோகா உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யோகாவை உருவாக்கியவர் சிவன்தான் என்ற ஐதீகமும் உள்ளது. உடல், மனம் மற்றும் அறிவு சார்ந்த யோகக்கலை தற்போது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. யோகாவில் என்ன மகிமைனா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கிறது. ஏன்னா வேறு வேறு பாடிஸ்க்கு வேறு வேறு ஸ்டைல்ஸ் தேவை. ஸோ மேபி ஓல்டர் பீப்புளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டைல் தேவை. சில விஷயங்களில் இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி அவங்கள இன்னும் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இப்போ டென்னிஸில் நல்லா விளையாடணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு ½ அன் ஹவர் அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த போஸ்டர்ஸ் அலைன் பண்ணி ப்ரீதிங் பிராணாயாமம் எல்லாம் ப்ராப்பராக பண்ணால் அந்த டென்னிஸ் கோர்ட்டில் தே ஃபீல் மோர் ஃபோக்கஸ்ட், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஹதா யோகா, பிராணயாமம், தியானம் என பல வகைகளில் யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. யோகத்தின் போது ஸ்லோகங்கள் சொல்லப்படுகிறது. இது மனதை ஒருமுகப்படுத்தி மகிழ்ச்சி அளிப்பதாக கூறப்படுகிறது. நிறையா ஃபாரினர்ஸ் இப்போ இங்கே கற்றுட்டு இந்தியாவில் கற்றுக்கிட்டு இங்கேருந்து யோகா பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கண்ட்ரிலையுமே நிறையா யோகா எங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எங்கள் கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய ஸ்கூல்ஸை லைக் கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரம், சின்மயா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன், சிவானந்தா ஸ்கூல் ஆஃப் யோகா, ஸ்கூல் ஆஃப் பிஹார், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் அப்ரோச் பண்ணி அவங்களோட பிரான்ச்சை கொண்டு போய் வெளிநாட்டிலையும் ஓப்பன் பண்ணி அவங்களுமே நிறைய இந்தியன் கல்ச்சர், இந்தியன் யோகாவை பற்றி, பிகாஸ் இந்தியாவில் தான் யோகா ஒரிஜினேட் ஆனது. மோர் அண்ட் மோர் பீப்புள் வர்றாங்க. எதுக்குன்னா யாரெல்லாம் கிளாஸ் ட்ரை பண்ணாங்க கண்டிப்பாக திருப்பி வராங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்குது, அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, ஸ்கின் நல்லா இருக்குது, முடி நல்லா இருக்குது, டிப்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் கம்மியாக இருக்குது. அதுக்கு எல்லாரும் யார் முதல்ல வந்தாங்க அவங்க இன்னும் இங்கே யோகா பண்ணுறாங்க. ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் யோக கலையை கற்று வருவதாகவும் தெரிகிறது. மன அழுத்தத்தால் பலர் அவதிப்படும் இந்த காலத்தில் யோக கலை மக்களுக்கு ஆறுதலை அளிக்கின்றது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தங்கமணி.